அவர் கபாலிக்கு தான் முதல்ல வந்தார். சாருடைய டீம்ல இருந்து எங்க டீமுக்கு கபாலிக்கு வரும்போது யாரா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா வந்த கொஞ்ச நாள்ல எல்லாருமே காலி பண்ணிட்டாரு, எல்லாருமே அரவணைச்சுக்கிறது. உதாரணம் சொல்ல போனா என் லைஃப்ல கபாலில வந்து குமுதவள்ளி அந்த போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல அந்த சீனு நிறைய செட்டப் இருந்து, நான் ஒரு ஆள் ஆர்டிர் பாட்டுங்க நிறைய வேலை இருந்தனால செட்டப் சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு எங்க இயக்குனர் கூட்டி என்ன செமையா திட்டாரு. நான் நைட்டும் பக்கமா தூக்கம் நம்ம வேலை செய்யற ப்ரெஷர்ல வந்து நான் வெளில கோபமா வந்தேனா என்னடா எங்கடா போறேன்னு கேட்டுனே வந்தாரு. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நடு ரோட்ல நின்று. அப்படியே இவரு வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரு என்ன கட்டி பிடிச்சு எடுத்து அப்புறம் நானே அவருக்கு ஆறுதல் சொல்றதா ஆகி போச்சு. அப்புறம் வந்து சென்னையில பயங்கரமா வெள்ளம் போயிட்டு இருந்து கோவால வந்து ஷூட்டிங், நம்ம மயம் கோபி மேல வந்து கார் ஏத்தணும் அந்த ஷாட் இருந்து பார்த்தா திடீர்னு இது பிரேக் டைம்ல தலைவனை ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆளை காணும். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ணெல்லாம் தேங்கி அழுது தொடச்சி வந்திருந்தாரு. என்னன்னா அப்படி வெள்ளத்துல நாய் செத்துச்சுரா, வீட்டுல எல்லாரும் 2 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்கடா, இன்னைக்குதான் தெரிஞ்சு எனக்கு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுரா, இங்கதான் அழுதா நீங்க தான் இது பண்ணி சொல்லிட்டு தான் நான் போய் தனியா இழுத்து வந்தடா அப்படின்னு. தோழர்களான இருக்கும் வணக்கம். ஜெய்பேபி டீம் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சுரேஷனுடைய வெற்றின்றது வந்து எப்படின்னா, ஒட்டுமொத்தமா எங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் அவர் ஜெயிக்கணும்ன்றதும், அவரு ஜெயிச்சாதான் நாம ஜெயிக்கிற மாதிரி. உண்மையிலே மனசார சொல்றேன், நான் ஜெயிக்கிறத விட அவர் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவருக்கு பின்னால அவ்வளவு பெரிய காத்திருப்பு இருக்கு, பெரிய வலி இருக்கு. அவங்க ஃபேமிலி வந்து நாங்க கிண்டல் பண்ணுவோம், சென்னையில ஒரு வானத்தை போல டீம் அப்படின்னு. ஒரு சென்னையில இவ்வளவு நெருக்கடி கிடையில ஒரு கூட்டு குடும்பமா அவங்க தம்பி சஞ்சய் வரைக்கும், இன்னொரு தம்பி, அவங்க அம்மா, அவங்க எல்லாருமே பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி என்னடா இவரு தாண்டா ஜெயிக்கணும் கண்டிப்பா, அவங்க அவ்வளவு பெரிய அவருடைய வெற்றிக்காக அப்படி காத்திருக்கிறது வந்து பயங்கர உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கபாலிக்கு தான் முதல்ல வந்தார். சாருடைய டீம்ல இருந்து எங்க டீமுக்கு கபாலிக்கு வரும்போது யாரா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா வந்த கொஞ்ச நாள்ல எல்லாருமே காலி பண்ணிட்டாரு, எல்லாருமே அரவணைச்சுக்கிறது. உதாரணம் சொல்ல போனா என் லைஃப்ல கபாலில வந்து குமுதவள்ளி அந்த போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல அந்த சீனு நிறைய செட்டப் இருந்து, நான் ஒரு ஆள் ஆர்டிர் பாட்டுங்க நிறைய வேலை இருந்தனால செட்டப் சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு எங்க இயக்குனர் கூட்டி என்ன செமையா திட்டாரு. நான் நைட்டும் பக்கமா தூக்கம் நம்ம வேலை செய்யற ப்ரெஷர்ல வந்து நான் வெளில கோபமா வந்தேனா என்னடா எங்கடா போறேன்னு கேட்டுனே வந்தாரு. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நடு ரோட்ல நின்று. அப்படியே இவரு வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரு என்ன கட்டி பிடிச்சு எடுத்து அப்புறம் நானே அவருக்கு ஆறுதல் சொல்றதா ஆகி போச்சு. அப்புறம் வந்து சென்னையில பயங்கரமா வெள்ளம் போயிட்டு இருந்து கோவால வந்து ஷூட்டிங், நம்ம மயம் கோபி மேல வந்து கார் ஏத்தணும் அந்த ஷாட் இருந்து பார்த்தா திடீர்னு இது பிரேக் டைம்ல தலைவனை ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆளை காணும். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ணெல்லாம் தேங்கி அழுது தொடச்சி வந்திருந்தாரு. என்னன்னா அப்படி வெள்ளத்துல நாய் செத்துச்சுரா, வீட்டுல எல்லாரும் 2 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்கடா, இன்னைக்குதான் தெரிஞ்சு எனக்கு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுரா, இங்கதான் அழுதா நீங்க தான் இது பண்ணி சொல்லிட்டு தான் நான் போய் தனியா இழுத்து வந்தடா அப்படின்னு. அத மாதிரி வந்து சுரேஷ் அண்ணா அவருடைய ஈரம் உண்மையிலே என் வாழ்க்கையில நான் சந்திச்ச ஒரு 5 நபர் ரொம்ப நெருக்கமா, எங்க அப்பா கிட்ட எப்படி நான் வெளிப்படையா இருக்கணும், எங்க அம்மா கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு துளியால கூட நம்மள ஈகோ பார்க்காம நம்ம பேசக்கூடிய மனிதர்கள் சில பேர் தான் கிடைப்பாங்க. அத மாதிரி சுரேஷ் அண்ணா வந்து எப்பயுமே என் வாழ்வில் மறக்க முடியாத, நான் விலகி போகக்கூடாது நினைக்க கூடாத ஒரு ஆளு. அதே மாதிரி நம்ம ஹீரோ தினேஷ், நான் அவரோட 2 படம், என் படத்துல 2 படமா 2வது படமா ஹீரோவா நடிக்கிறாரு. நான் எத்தனை படம் எடுத்தாலும் அந்த படத்தினுடைய ஹீரோவா நான் அவர் கண்டிப்பா நான் நினைச்சு பாக்குறேன். அந்த அளவுக்கு நான் இன்னும் 4-5 கதைகள் நான் எழுதிட்டு இருந்தா கூட எல்லாத்துலயுமே அவர் பொருந்துவார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கலைஞர். மத்த எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லாரும் நம்ம தோழர்களா சேர்ந்து இந்த வேலை செய்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அறிமுகமாகும் எல்லா இயக்குனர் விழாக்களிலும் அது என்ன கூப்பிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தெரியும். நன்றி சார், தேங்க்யூ. ப்ளூ ஸ்டார் தங்கலான் என்று தனியே தெரியும் தமிழ் வசனங்கள் தமிழ் பிரபா அவர்களை சில வார்த்தைகள் வாழ்த்து பேச அளிக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நிறைவா இருக்கு. நான் ஒவ்வொரு மேடையில இருந்து சொல்றது வந்து இப்ப சுரேஷ் அண்ணன் தான் என்னோட அண்ணனா தான் பாக்குறேன். ஸோ ஒரு அண்ணனுடைய படத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி தான் அந்த மேடையில நிக்கிறேன். இன்னும் ரொம்ப எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லும் போது, ஊர்வசி போன்று ஒரு ஆகச்சிறந்த திரையாளுநரோட இந்த மேடையை பகிர்ந்துக்கல ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலா
ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து சுரேஷ் நான் வந்து என்கிட்ட திரைக்கதையா படிக்க கொடுக்கும் பொழுது நான் வாசிச்சேன். அதுல 2 விஷயம் எனக்கு மெயினா தோணுச்சு. என்னன்னா, இந்த திரைக்கதை வந்து ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. ஒரிஜினலா என்ன சொல்றேன்னா, சினிமாக்கள் திரைப்படங்கள் பார்த்து பார்த்து ஒரு திரைக்கதை எழுதும்போது நம்மை மீறி அதுல சில சில கிளிஷேஸ் வந்து உள்ள வந்துடும். நம்ம பார்த்த சினிமாக்களுடைய சப்கான்சியஸ் வந்து உள்ள அப்ளை ஆகிடும். ஆனா இந்த திரைக்கதை வந்து ஒரு மனித வாழ்வினுடைய அபத்தங்களை வந்து இவ்வளவு உணர்வுபூர்வமா சொல்லக்கூடிய ரொம்ப ஒரிஜினலா அவர் எழுதியிருந்தாரு. ஸோ அதை படிச்சு முடிச்சா கேட்ட ஒரே கேள்வி அவர்கிட்ட, அந்த அம்மா கேரக்டர் யாருன்னா பண்ண போறா அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் நான். அப்ப அவர் தான் சொன்னாரு, என் மைண்ட்ல ஒருத்தங்க இருக்கிறாங்கப்பா, ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாரு. ஸோ அது இட்ஸ் பிகம் டு ஊர்வசி. இட்ஸ் ஐ ரியலி மூவ். ஏன்னா அவங்க அந்த படத்தை வந்து இப்ப நான் அந்த ஒரு சீன் நான் படம் பார்க்கல, அந்த போலீஸ்காரங்களோட அவங்க அந்த பேசுற சீன்ல அந்த மேட்னஸ் வெளிப்பட்ட தருணம் வந்து பயங்கர பெனாமினலா இருந்தது. இந்த படம் கண்டிப்பா ஒரு வெற்றி பெறும் அமையக்கூடிய ஒரு சான்றா தான் வந்து அந்த காட்சியை வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு தாய்மை என்கிற உணர்வு இந்த சமகாலத்துல நமக்கு அதன் மீது என்ன பொருள் வச்சிருக்கிறோங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்ப அம்மாக்கள் இப்ப அந்த படத்துடைய ப்ரமோஷன்ல அவங்க பயங்கரமான ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க, நம்ம அம்மா கடைசி எப்போ சினிமாக்கு நம்ம கூட்டு போனங்கிற கேள்வி நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் திரும்பவும் நம்மளுடைய அன்பை ஒரு மீட்டுருவாக்கம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் வந்து இந்த படம் வந்து உருவாக்கிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ படத்தில் வேலை செய்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பா வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல வர திரைப்படங்களின் மீது இருக்கிற ஒரு பொது புத்திய நம்ம தொடர்ந்து உடைச்சிட்டே வரோம். ஜே பேபி அப்படி உடைக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். கண்டிப்பா இந்த படங்களை நம்ம அம்மாக்களோட போய் பார்க்கணும்னு நான் வந்து விரும்பி படக்குழுவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், மலைகளும் கதைகளுமாக காட்சி தந்த மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் லெனின் அவர்களை பேச அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. சுரேஷ் சார் எப்படி ஒரு யதார்த்தமா இருப்பாரு, அந்த யதார்த்தம் அப்படியே ஸ்கிரீன்ல இருந்தது. ஊர்வசி மேடம் வந்து அவங்க நிறைய படம் பார்த்துருக்கேன், ரொம்ப அவங்களோட ரசிகர் நான். ஆனா இந்த படம் வந்து அவங்களோட நடிப்பு தீனிக்கு அசலா வந்து ஒரு தேனி போட்ட படமா இருக்கு இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உள் மனசுல இந்த படம் ரொம்ப நெருக்கமான படமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் வந்து இது ரொம்ப முக்கியமான நீலத்தோட முக்கியமான பங்களிப்பு. ஏன்னா இப்ப தமிழ் பிரபாத்தை சொல்லும்போது கூட நீலம் படம் தொடர்பான பொது புத்தின்னு ஒண்ணு சொன்னாரு. அது உண்மைதான், அப்படி ஒரு பார்வை இருக்குதுங்க. ஆனா நீலமோட கான்ட்ரிபியூஷன் வந்து திரைத்துறையில பாத்தீங்கன்னா இங்க சமூக சமத்துவத்துக்கான ஒரு டயலாகையும் பங்களிப்பையும் செலுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அதுல வந்து இன்னைக்கு வந்து அது கூடுதலா ஒரு ரசனை மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிற ஒர்க்கை வந்து நீலம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இது ரசனை மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான திரைப்படம், முக்கியமான காலகட்டம் கூட. ஏன்னா இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு மவுத் டாக் மூலமா தமிழ்நாடு முழுக்க அப்படி காட்டு தீ மாதிரி பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு பார்த்தா, அவங்க இந்த வழக்கமான கிளீஷியெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை அந்த கதையை அதோட நுட்பங்களோட அழகா சொல்லியிருக்கிறது தான் அதோட சக்சஸா நான் பாக்குறேன் பர்சனலா. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய எடுத்துட்டு அதுக்கு ஒரு காதல் காட்சி வைக்கிறது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறது, இப்படின்ட்டு ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்குள்ள அந்த படத்தை வச்சிருவோம். ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட விஷயத்த அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ண விதம் வந்து மக்கள் கிட்ட போயிருக்குன்னா பார்வையாளர்கள் வந்து ரசனை மாற்றத்துக்கு தயாரா இருக்கிறாங்க, ரொம்ப வெறியோட தயாரா இருக்கிறாங்கன்றதுதான் இப்ப இந்த மஞ்சுமல் பாய்ஸோட அந்த பார்வையாளரோட வீச்சை நம்ம பாக்குறோம். அது வந்து ஜெயபேபி பார்க்கும்போது இன்னும் அது வந்து ரொம்ப தரமான ஒரு பொழுதுபோக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த தமிழ் சினிமாவுடைய பார்வையாளர் ரசனை மாற்றத்திற்கு ஏற்படுத்திய இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்தோட பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், தேகம் முறைய தேடலுடன் ஒரு கதை கொடுத்த பொம்மை நாயகி ஷான் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப அதிகம் தோழர் சொன்ன மாதிரி அவரோட எமோஷன், சுரேஷ் அண்ணனோட எமோஷன் எல்லாமே எவ்வளவு ஃபன்னா சொன்னாரு. கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த எமோஷனும் ஃபன்னும் வந்து இந்த சேர்ந்து வர படங்கள் இருக்குல்ல, இப்போ எமோஷனா ஒரு படம் எடுக்கிறது இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா ஒரு படம் எடுக்கிறது தாண்டி இந்த ஃபன்னும் எமோஷனும் சேர்ந்து ஒரு விஷயத்த இந்த படத்துல இருக்குன்னு நம்புறேன். இன்னும் இப்போ எல்லாம் மஞ்சுவல் பாய்ஸ் சொன்ன மாதிரி நாங்க பாரஞ்சித் பாய்ஸ்ன்னு வச்சுக்கோமே, அதுல வந்து சுரேஷ் அண்ணா வந்து எனக்கு என்ன பொறுத்தவரை சீனியர். அவரு எல்லாரும் நான் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அவரோட டிராவலும் ஜேர்னினா இந்த ஜே பேபியோட ஜேர்னி வந்து
ரொம்ப பெருசு. அது இங்க படக்குழு எல்லாம் சொன்னாங்க. அது இல்லாம அவரோட ஜேர்னி இந்த டீம்ல, இப்ப நான் வந்து இந்த டீம்ல இந்த ப்ரொடக்ஷன்ல படம் எடுத்தனால இந்த டீம், அது இல்லாம எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர பெருசு. ரஞ்சித் அண்ணனோட பெருசுன்னு நினைக்கிறாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த காத்திருப்புலாம் சொல்றதை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஜேர்னியும் அதை தாண்டி அவர் வாழ்க்கையில இருந்து இந்த கதையை எடுத்தார்ல, அதான் இந்த ஃபர்ஸ்ட் படத்தோட இயக்குனர்கள் இருந்து இந்த அவங்க லைஃப்ல இருந்து எடுக்கிற கதை, அவங்க குடும்பத்துல இருந்து இல்ல அவங்க தெரிஞ்சவங்கல இருந்து அவங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அதை எமோஷனா சொல்றதை தாண்டி ஒரு ஃபன்னாவும் சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அவருக்கு இவ்வளவு ஃபன் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியல. ஏன்னா ஊர்வசி மேடம் பார்க்கும்போது எனக்கு வந்து, ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஆளுமை. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோஸை வந்து சொல்றோம், புனை பேர் வச்சுலாம் சொல்றோம், சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு எல்லாம் நிறைய சொல்றோம்ல. ஹீரோயின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும்னா அதுல என்ன ஒரு டாப் மோஸ்ட் பேரோ அது வந்து ஊர்வசி மேடம் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அவங்களோட படங்கள்லாம் நாங்க எத்தனை படம் பார்த்திருப்போம். அவங்களோட படங்கள்லாம் பாக்கியராஜ் சார் படம்ல இருந்து, கமலஹாசன் சார் படம்ல இருந்து, ஏன்னா கமலஹாசன் சார் முன்னாடி எல்லாம் நின்று நடிக்கிறதெல்லாம் எப்படி முடியும் நம்மளாம் பார்ப்போம் சின்ன வயசுல இருந்து, சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே. ஏன்னா அந்த அளவுக்கு அப்ப சின்ன வயசுலயே அவர் வந்து பயங்கர ஆளுமையா இருக்கும் அவரோட நடிப்பெல்லாம். அவரு முன்னாடியே அசால்ட்டா நடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. அது வந்து அது அப்பல இருந்தே பார்க்கும்போது தெரியும். இந்த ஜேபிபி பார்க்கும்போது இன்னும் அவங்களோட கதாபாத்திரமும் சரி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னமோ அவங்களுக்காகவே எழுதின கதாபாத்திரம் மாதிரி இருக்குது. நிச்சயமா வந்து இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரே விஷயம் நினைக்கிறது வந்து, சுரேஷ் அண்ணனோட அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி அவரோட வெற்றி மார்ச் 8ஆம் தேதி அது வந்து நிச்சயமா வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் வந்து எல்லாம் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வந்து பாருங்க, குடும்பத்தோட வந்து பாருங்க. இது கட்டாயப்படுத்துறதை தாண்டி கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்ஸ் இது வந்து பார்த்ததுக்கு அப்புறம், முதல் காட்சி பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அடுத்தடுத்த காட்சிக்கு குடும்பத்தோட வந்து பாப்பீங்க நம்புறேன். அதோட பிரஸோட சப்போர்ட் எல்லாமே வந்து கடைசியா ரஞ்சித் அண்ணனுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி.